அன்று மாலை 4 மணி அளவில். மாலு, நாம வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரலாம் வாட்டி. குழந்தைய வச்சிட்டு எங்கங்க போறது? பாப்பா பிறந்ததிலிருந்தே நீ எங்கேயும் வெளிய போல. அதுவும் சரி தான், இவ பிறந்து 7 வாரம் ஆகுது. இன்னும் ஒரு வாரம் போனா 2 மாசம். சும்மா இங்க பக்கத்துல ஒரு வாக் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு ஏதாச்சும் தேவையானது இருந்தா வாங்கிட்டு வரலாம் வா. ஆமால, இங்க பக்கத்துலயே சூப்பர் மார்க்கெட் இருக்குல. நான் மறந்தே போயிட்ட, கிளம்பலாம் வாங்க என்று. அவள் பெட்ரூம் சென்று பீரோ திறக்க அவள் கண்ணில் அந்த ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் பட்டது. அதை பார்த்ததும் ஏகாம்பரம் ஞாபகம் வந்தது. அவள் நார்மல் பிளவுஸ் மற்றும் புடவை அணிந்தாள். அவனும் தயாரானான். இருவரும் குழந்தையை தூக்கி கொண்டு சென்றனர். அவர்கள் அங்கு செல்லும் போது மணி 5:15. ஸ்ரீதர் இன்ஸ்டாகிராம் ஓபன் செய்து பார்த்தான். அதில் அவன் இவனுக்கு 5 மணிக்கு ஆடியோ கால் செய்திருந்தான். இவன் மாளவிகாவிற்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது என்று போனை முன்பே சைலண்டில் வைத்திருந்தான். அவன் ஒரு மெசேஜும் அனுப்பியிருந்தான். நான் வந்துட்ட, மஞ்சள் டிஷர்ட், பிளாக் ட்ராக் பாண்ட் போட்டிருக்க. என் பெயர் கார்த்தி என்று இருந்தது அந்த மெசேஜில். நான் வர லேட் ஆகும் என்று ரீப்ளை அனுப்பிவிட்டு போனை பாக்கெட்டில் வைத்தான். அந்த மெசேஜ் பார்ப்பதற்கு முன்னே மாளுவை பார்த்துவிட்டான் கார்த்தி. பின்பு அவன் மெசேஜ் படித்துவிட்டு, நீ வராகட்டி போடா, நான் வந்த வேலை சக்சஸ் என்று நினைத்து கொண்டு மாளவிகாவை சைடு அடிக்க தொடங்கினான். இவன் யாரு? நம்ம ஆளு கூட, புருஷனோ? கையில குழந்தை வேற வெச்சுன்னு இருக்கான். ஆஹா, நம்ம செல்லம் குட்டி போட்டாளா? அதுக்கு தான் இத்தனை நாளா ரீல்ஸ் போடாம இருக்காளா என்று நினைத்து கொண்டான். பின்பு அவனுக்கு ரீப்ளை செய்தான். அவ வந்துட்டா. கூட ஒரு தேவாங்கு வந்திருக்கான், கையில குழந்தை வேற. என் ஆளு குட்டி போட்டத நீ சொல்லவே இல்ல. அவன் போனை பாக்கெட்டில் இருந்து எடுக்கவில்லை. இந்த மவன் வேற ஆப்லைன்ல இருக்கானே. ஐயோ, இந்த டேவிட் பையன் கூட வராம இருந்தா நம்ம செல்லத்து கிட்ட பேசிருக்கலாமே என்று ஏங்கினான். பின்பு அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இவனும் சென்றான். அவள் குழந்தையை ஸ்ரீதரிடம் கொடுத்துவிட்டு குனிந்து நெளிந்து காய்கறி பழங்களை கூடையில் அவன் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவனும் பாசங்கிற்கு ஒரு கூடையை கையில் வைத்துக்கொண்டு ஏதோ வாங்குவதை போல வெறுமனே 4 பொருட்களை உள்ளே எடுத்து போட்டான். அவர்கள் அங்கிருந்து கிளம்பும் வரை அவள் பார்வையாலே களவாடி, கண்களாலே அவளை. அவர்கள் அங்கிருந்து சென்ற பின்னே ஸ்ரீதர்க்கு இன்னொரு முறை கால் செய்து பார்த்துவிட்டு அவன் எடுக்கவில்லையென்று தெரிந்ததும் அவனும் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். வீட்டிற்கு போய் அந்த மெசேஜ்களை படித்து காண்டானான் ஸ்ரீதர். உன் ஆளு குட்டி போட்டது எனக்கு எப்படி ப்ரோ தெரியும்? அவளுக்கு கல்யாணம் ஆனதே நீ சொல்லி தான் தெரியும். அவ புருஷன் அவ்ளோ கேவலமாவா இருக்கான்? என்ன ஒரே ஏரியான்னு சொல்ற? இது கூட தெரியலன எப்படி? அவன் பார்க்க நல்லா தான் இருந்தான், ஆனா எனக்கு பிடிக்கல. அவன் பாக்கியத்தை நினைக்க நினைக்க வயிற்று எரிச்சலாய் இருக்கு. இதை படித்து சிரித்து கொண்டான் ஸ்ரீதர். அவள நல்லா சைடு அடிச்சியா? ஓர் அளவு படம் பார்த்த. என்ன பார்த்த சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தான் வராம ஏமாத்திட்டியே. அட சாரி ப்ரோ, கொஞ்சம் வேலை இருந்துச்சு. போய் சொல்லாத, உனக்கு வர விருப்பம் இல்ல. நீ இன்னும் உன்னோட பெயர கூட சொல்லல பாரு. என் பேரு கோபால் என்று போய் சொன்னான். உன் வயசு 3131 கல்யாணம் ஆகிடுச்சா? இன்னும் இல்ல. ஏன் லேட்டு? வீட்ல பார்த்துன்னு இருக்காங்க. உன் வயசு 22. அவ்வளோதானா? ஆமா. பார்க்க மல மாடு மாதிரி இருந்தான். 22ன்னு சொல்றான். போய் சொல்றானோ என்று நினைத்தான். ஆனால் அவன் சொன்னது உண்மைதான். ஆஜானபாகு தேகம், 6 அடி உயரம் என ஆண் அழகனாய் இருப்பவன் தான் கார்த்தி. அவன் சிறு வயதிலிருந்தே பாய்ஸ் ஸ்கூல் தான். காலேஜும் மெக்கானிக்கல். பெண் வாடை தெரியாதவன், ஆனால் அதற்காக மிகவும் ஏங்குபவன்.
ஸ்ரீதர் தொடர்ந்து, உனக்கு ஆள் இல்லையா? இருந்தா இந்நேரம் உன்கூட எதுக்கு பேச போற தல உனக்கு? எனக்கும் இல்ல. சரி, நீ மேல சொல்லு. எப்படி பார்த்த? பெருசா ஒன்னும் இல்ல தல. புடவைய இழுத்து போத்தினு வந்தா. அவன் தொடர்ந்து, அவன் மனைவி இவனிடம் மாட்டினாள். என்ன செய்வான் என்று விவரிக்க, அவனால் அதற்கு மேல் பொறுக்க முடியாமல் பெட்ரூமிற்குள் நுழைந்தான். அவள் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தாள். குழந்தை அப்படியே தூங்கிவிட அவளை பக்கத்தில் இருக்கும் தொட்டிலில் போட்டாள். அவனுக்கு அவள் சத்தம் கேட்கவில்லை. மாறாக கார்த்தியிடம் பேசியது ஏதோ ஒரு ஆண் குரலில் மண்டைக்குள் ஒலித்தது.